இவளுக்குடாப்பா மனுஷர் பசியோடக்கு சாப்பாடை கொடுத்து கூட தெரியல. காட்டுக்கு வந்து எத்தனை 6-7 மாசமா காட்டுக்கு ஒழிஞ்சு தெரிய வேண்டி இருக்கு. சாப்பாடை வந்தா தான் நீ சாப்பிடலாம். இதுல என்ன புளியன் சிங்கத்தையும் பிடிச்சி சாப்பிடுறோம் நாங்க. இல்லப்பா இவங்களை தேடி இவன் அம்மான ஒரு மனுஷனோட அந்த காடு வழியா திரிகிறான் உடனே நான் பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு திரிகிறேன். இங்க தம்பி உங்க அப்பாவை கூப்பிடுங்க. அப்பா எங்க இருக்கிறீங்க கூப்பிடுறாப்பா. பிள்ளைகள் வந்துட்டு அப்பாடி எப்படி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே மீன் குழம்புக்கலாம் உங்க இருக்கிறாப்பா பாருங்க சாப்பிடுவோம். டேய் அடே டேய் இவனே ஏன்டா கூட்டிட்டு வாரீங்க நீங்க? டேய் நீ அதை பத்தி டிஞ்சல வாடா. அம்மா நீங்க என்னடா காட்டுவாசியோடா இங்க வாடா அங்கல புடிச்சு இங்க வாடா. அடே பிள்ளைகளை கூட்டிட்டு பத்தேங்கன்றா வாரு. வாடா இதுல நீ இங்க பிள்ளை நீங்க அங்க உள்ள வராதீங்க. இதுல நில்லுங்க. நடக்கிற நிலவரங்கள் தெரியாமேடாப்பா நீ அம்மாண்ணே இங்கடா பசி இப்படி 10 ஏக்கர்ல நீ இப்ப மாச கணக்கா ஒளிஞ்சு வாழ்ற இதெல்லாம் வாழ்க்கையோட என்னடா செய்யறது? நிலைமையில இப்படி ஆச்சுடாப்பா. எல்லாருக்கும் நாங்க இன்னொரு இடத்துல கடனை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்தோம். அவன் அடிச்சுட்டு போச்சா. இப்ப நாங்க அதுக்குதான் உனக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும். நீ காசு ஆசை பிடிச்சி அலையாதீங்கடாப்பா. என்னடா செய்யறது? சும்மா ஒரு 2 நேரம் பழையவனுக்கு எல்லாம் காசை வண்டி கொடுத்து இப்ப வேற 10 ஏக்கர்ல யார் நிக்கிறது? காட்டுக்குள்ள யார் நிக்கிறது? வட்டிக்கு ஆசைப்பட்டு தான் மச்சான் இப்படி போறது. உங்களை நம்பியப்ப நானும் பேர் எத்தனை பேர் காசு கொடுத்துறானா உன்ன மாதிரி ஒருத்தர் கொடுத்துனா அலையே இல்லடா. பாரு மச்சான் நிலைமை பாரு. மொட்டையும் பழிச்சு இப்படி காட்டுக்கு ஒளிஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு. அது சரி இந்த மொட்டை அடிச்சாப்பல நீங்க என்ன உருவம் மாறிட்டுதோ? உருவம் மாறின இல்லையா இவங்க தெரியாதா? அப்படித்தானே 10 ஏக்கர் நின்றா முள்ளு பண்டியல் மாதிரி அப்படி மிருகங்களோட மிருகமா தெரியும் நாங்கள் வந்தா. சரி இப்ப இந்த வனவாசத்துக்கு எப்ப முடிவு? எப்படா இங்கடாப்பா இப்ப காசுகள் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்னா நீ தான். அப்ப நீ சரி காசுக்கு என்ன முடிவு நீ சொல்ல போற? அடே அதான் ஒரு ஆளுக்கு இல்லடா நான் எத்தனை பேரை காசு கொடுத்து போட்டு திரிகிறேன் சொல்லுவாப்பா. அடே இப்ப என்ன சொல்லாம மச்சான் இப்ப நீ என்ன பார்க்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நீ என்ன செய்யறியண்டா எவ்வளவு மினக்கிட்டு வந்து நீ பைத்தியம் உன்னோட கழிச்சு பிரியோசனம் நான் கிளம்பி பலிக்கிட போறேன். பிள்ளைங்க கூட்டிட்டு வா உன்ன பாக்க விடுறா. இதை கேட்டுட்டு போ. எனக்கு இப்போ ஒரு செலவுக்கு 100 ரூபாய் இந்த மாநாட்டை கொடுத்து விடு. மனுஷிட்ட கொண்டு கொடுக்கட்டும். அவள் சாப்பாடுகள் நல்ல தர்றாள் இல்லையா ஒரு 200 கொடுத்து விடு. அதான் பார்த்தேன். அந்த என்ன சொல்ற இப்ப என்னத்தையோட சேர்ந்த இதுவும் கிண்டு மாமன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. கடைசியா என்னையும் முன்னோட சேர்த்துட்டு பாத்தியே கடைசியா என்னையும் காட வழியா நிக்க வைக்க போறேன். வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு போல தருவன் பார்த்து கொண்டிருப்பாரு. வந்துட்டான் தேடி காசு வாங்கணும் வேற திருப்ப வேணுட்டா காசு வேண்டாம். இந்த பிள்ளைகளையும் கொண்டு நான் திரிகிறேன்டா. இந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு போலீஸ்ல சொல்லி விட்டுறாத பார்த்து போ. இருக்கும் கொஞ்ச காலத்துல பைத்தியக்காரன் இவனுக்கு காசை கொடுத்துட்டு நாங்கள் காடு காடா தெரிய வேண்டி கிடையாது.